தந்தை உற்றார் சுற்றார் ஆரும் உதவுவாரோ அதிசயமனுவேலா செய்யேசு சுவாமி உம்மையன்றி வேறு கதி ஒருவர் இல்லையே சுவாமி தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிரட்சகனே உம்மையன்றி வேறு கதி இந்த உலகத்தில் உம்மையல்லாமல் யார் எங்களை ரட்சிக்க கூடும்? நீரே எங்கள் ரட்சிப்புக்காக கிரயத்தை செலுத்தின தேவனப்பா. எங்க ரட்சிப்புக்காக நீர் கிரயத்தை செலுத்திருக்கிறீங்க ராஜா. ஓ, நீங்க எங்களுடைய பாவங்களுக்காக உங்களையே பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறீங்க ராஜா. துரோகிகளாய் பாவிகளாய் வாழ்ந்த எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ரத்தத்தை பூமியிலே சொல்லியிருக்கிறீங்க. நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் என்று சொன்ன தேவன், உம்மிடத்துல ஒரு பழுதும் ஒன்றும் இல்லை, ஒரு பாவமும் இல்லை. பாவமில்லாத ரத்தம் எங்கள் பாவத்தை சுத்திகரிக்கும்படியாக சிந்தப்பட்டிருக்கிறத நினைத்து பார்க்கும்போது உம்மையன்றி வேறு கதி ஒருவர் இல்லையே சுவாமி தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிரட்சகனே உம்மையன்றி வேறு கதி ஒருவர் இல்லையே சுவாமி தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிரட்சகனே அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆரும் உதவுவாரோ அதிசயமனுவேலா செய்யேசு சுவாமி உம்மையன்றி வேறு கதி ஒருவர் இல்லையே சுவாமி தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிரட்சகனே உம்மையன்றி தன்னையே பலியாய்ந்த
கவனத்தோடு அலைந்த நாட்கள். நீர் எங்களை தள்ளிவிடாதபடி தலை போல கடினம் கொண்ட கர்ம சண்டாளங்கள் நாங்களப்பா. ஆனாலும் உள்ள முருகி உந்தன் உயர் சிலுவையின் அன்பால உளையிட்ட மெழுகாய் உருக வைத்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளைகளிலே எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த நேசரை நோக்கி பார்த்து எத்தனை நாவால் துதிப்பேன், எந்த கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்ந்து எத்தனை நாவால துதிப்பேன். நினைக்க நினைக்க என்ன நெஞ்சமெல்லாம் நின்னை சொல் மாலையா சுட்டி மகிழும் என்று சொல்லி எத்தனை நாவால் துதிப்பேன் என்று சொல்லி, அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை நாவால் துதிப்பேன் என்று சொல்லி நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை மையப்படுத்தலாம். கீர்த்தனையின் பாகத்தில் 32வது பாடல், உன்னத பாடல் புஸ்தகத்தில் கீர்த்தனை பகுதி 32வது பாடலாக வருகிறது. எத்தனை நாவால் துதிப்பேன் எந்தன் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்ந்து, எத்தனை நாவால் துதிப்பேன், எத்தனை நாவால் துதிப்பேன் எந்தன் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்ந்து, எத்தனை நாவால் துதிப்பேன். நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும், நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும், நின்னை சொல்வானையா, நின்னை சொல்வானையா சூட்டி மகிழோ. எத்தனை நாவால் துதிப்பேன் எந்தன் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்ந்து, எத்தனை நாவால் துதிப்பேன். கைகளை தட்டி பாடுவோம். நம்பினோரல்லோ அறிவார் எந்தற்கு நம்பிரானே நம்பீர குணம், நம்பினோரல்லோ அறிவார் எந்தற்கு நம்பிரானே நம்பீர குணம். அம்பாராவும் அன்பில் அதிசய நடத்துதல், அன்பராவும் அன்பில் அதிசய நடத்துதல், அம்பாராவும் அன்பில்
உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் பலன், அடைக்கலம், கோட்டை, துருகம், கேடகம், கண்மலை, தெய்வம். நாங்க நம்பி இருக்கிற தெய்வம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். ஆகாலை நொறுக்கினவர், ஆகாவை ஒடுக்கினவர், எலியாவின் ஜெபம் கேட்டு அக்கினியை இறக்கினவர். ஆகவே உம்மை பாடி பாடி நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரை பாடி பாடி கைத்தாள ஓசையுடன் என்னாலுமே ஸ்தோத்தரிப்பேனே, நான் என்னாலுமே ஸ்தோத்தரிப்பேனே என்று சொல்லி கர்த்தரை இந்த காலை வேளைகளில் உற்சாகமாய் பாடி பாடி ஸ்தோத்தரிப்போம். இது உங்களுக்கு புஸ்தகத்தில் இருக்காது, பாடினதை கேட்டிருப்பீர்கள். என்னோடு சேர்ந்து நீங்கள் அதை பாடி மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை பாடி பாடி கைத்தாள ஓசையுடன் என்னாலும் ஸ்தோத்தரிப்பேனே, நான் என்னாலும் ஸ்தோத்தரிப்பேனே. கர்த்தரை பாடி பாடி கைத்தாள ஓசையுடன் என்னாலும் ஸ்தோத்தரிப்பேனே, நான் என்னாலும் ஸ்தோத்தரிப்பேனே. ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. ஆமென். கர்த்தரை பாடி பாடி கைத்தாள ஓசையுடன் என்னாலும் ஸ்தோத்தரிப்பேனே, நான் என்னாலும் ஸ்தோத்தரிப்பேனே. ஆகாவை நொறுக்கினவர், ஆகாவை ஒடுக்கினவர், எலியாவின் ஜெபம் கேட்டு அக்கினியை இறக்கினவர். ஆகாவை நொறுக்கினவர், ஆகாவை ஒடுக்கினவர், எலியாவின் ஜெபம் கேட்டு அக்கினியை இறக்கினவர். ஆராதனை ஆராதனை பண்ணுவோம். தெய்வத்துக்கு ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை ஆமென். தெய்வத்துக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. நீங்களும் ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. எரிகோவை குடைத்தவர், எக்காலம் உள்ள செய்தவர், யோசுவாவின் ஜெபம் கேட்டு முறியனை நிறுத்தியவர். எரிகோவை குடைத்தவர், எக்காலம் உள்ள செய்தவர், யோசுவாவின் ஜெபம் கேட்டு முறியனை நிறுத்தியவர். ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. முழுவதோடு ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறவர். ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை தெய்வத்துக்கு
சுமந்தவரே, அதிகாரியாய் வந்த தேவனே, எங்களை ரட்சிக்கும்படியாக தம்மை பலியா ஒப்பு கொடுத்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை கருதிய நாதா, இனி எனக்கென்னும் தவ கிருபை மரியா ஆண்டவரே, இதுவரை எங்களை பாதுகாத்து கிருபையிலே மூடி மறைத்த தெய்வமே, இந்த காலை வேளைகளில் இந்த பாடல் மூலமாக நாங்கள் தொடர்ந்து உம்மை மகிழ்ப்படுத்துகிறோம். ஒரு மரணாம் நீ கருதுகில் பின்னே உறவொரு செருதும் வருகில்லா பரனே என்று சொல்லி இதுவரை என்னை கருதிய நாதா தெரிந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து இந்த மலையாள பாடலை நாம் பாடி தேவனை மகிழ்ப்படுத்தோம். வீடுகளில் இருக்கிறவர்கள் ஏதோ டிவியில ஒரு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். சபையில கூடி வர முடியாவிட்டாலும் வீடுகளில் ஆங்காங்க இருக்கிற பிள்ளைகள் இந்த ஆராதனை, அதாவது இந்த நேரடி ஒளிபரப்பின் மூலமாக நீங்களும் இதில் சேர்ந்து நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அதுதான் நம்ம தேவன் நமக்கு ஒரு இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. ஆகவே இதை நாம் அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. இனி எத்தனை காலம் செல்லுமோ என்று சொல்ல முடியாது, இனி எவ்வளவு காலம் இருப்பார்னு சொல்ல முடியாது, எவ்வளவு காலம் வியாதி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஜெபித்துக் கொண்டு வருகிறோம், ஜெபிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கருத்து தான் இருக்கிறது. கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை செய்து கொண்டிருக்கும் போல இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தர் நீங்கள் அனுதினம் தொழுது கொள்ள தேவனுடைய சமூகத்தில் உங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் இயேசப்பா வந்து விட்டார் என்றால் அவரோடு கூட செல்ல நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ஞானஸ்நானம் இருக்காத பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்காக நீங்கள் அவரோடு காத்திருங்கள், அவர் வருகைக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென். இதுவரை என்னை கருதிய நாதா, இனி எனக்கென்னும் தவ கிருபை மரியா. இதுவரை என்னை கருதிய நாதா, இனி எனக்கென்னும் தவ கிருபை மரியா. இதுவரை என்னை கருதிய நாதா, இனி எனக்கென்னும் தவ கிருபை மரியா.
அவர் நம்மேல் சிநேகம் வைத்திருக்கிறார். நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்கிறார். பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். கனிவோடு நமக்கு இறங்கும் சிநேக நிதியாம் தெய்வமே அவர் காட்டிய அன்பு மேலான ஒரு அகப்பே என்கிற ஒரு அன்பு. அந்த அன்பைத்தான் நம்மை பொழிந்திருக்கிறார். அந்த அன்பில தான் நம்மை நடக்கும்படியாக நம்மை வலியுறுத்துகிறார். அவருடைய அன்பு அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யம் கேடகத்தோடு இழுத்துக் கொண்டேன் என்று சொன்னார். அந்த அநாதியாய் சிநேகித்த கர்த்தர் தான் சுமார் 2020 வருடத்துக்கு முன்பதாக மனு உருக்கொண்டு மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினாரே. அந்த அன்பை குறித்து நாம் இந்த பாடல் மூலமாக தேவனை மகிழ்ப்படுத்தலாம். ஸ்நேகநிதியாம் தெய்வமே எந்த பிரார்த்தனா கேட்கணுமே. ஸ்நேகநிதியாம் தெய்வமே எந்த பிரார்த்தனா கேட்கணுமே. பாவங்கள் எல்லாம் செமிக்கணமே, கனிவோடு அனுகிரகம் சொரியனுமே. பாவங்கள் எல்லாம் செமிக்கணமே, கனிவோடு அனுகிரகம் சொரியனுமே. ஏகநிதியாம் தேவமே என்னை பிரார்த்தனை கேட்கணுமே. நின்று பாதத்தில் அணைஞ்சிடுமோ என்னை என்னென்னும் அனுகிரகித்தோம். நின்று
தெய்வமே அங்கே துதித்திடும் நான் எனினும் நாதனே புகழ்த்திடுவேன் தெய்வமே அங்கே துதித்திடும் நான் எனினும் நாதனே புகழ்த்திடுவேன் என்னை நான் நல்கைக்கும் நல்கிடுന്നു செவிகரமே என்னை நான் நல்கைக்கும் நல்கிடுന്നു செவிகரமே ஏகநிதியா தேவமே என்னை பிரார்த்தனை கேட்கவே ஆமென் ஏகநிதியா தேவமே ஆமென் என்னை பிரார்த்தனை கேட்கவே ஆமென் பாவங்களெல்லாம் செவிகரமே கனிவோடு அனுகிரகம் செய்யணுமே பாவங்களெல்லாம் செவிகரமே ஆமென் கனிவோடு அனுகிரகம் செய்யணுமே ஆமென் தேகநிதியா தெய்வமே என்னை பிரார்த்தனை கேட்கவே ஆமென் தேகநிதியா தெய்வமே என்னை பிரார்த்தனை கேட்கவே ஆமென் ஹalleluya ஹalleluya நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் நம்மேல் நேசம் வைத்தவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார் ஆமென் ये जमीन ये आसमान सब है तेरी रचना सृष्टि के हर भाषा करते हैं तेरी महिमा हर से भी कहरा यीशु की याद है तेरा आंखों में बस तू रहे देखो तेरा चेहरा इन சொல்லி हर दिन देख के तुझे यारे मसीहा मेरे तमन्ना इस बतनी इस इतनी बस इतनी हर बल मिलो तुझसे इन சொல்லி इस गीत के द्वारा परमेश्वर को महिमा करेंगे माइक ले लो प्रभु माइक सामने ले लो सबको करो praise God hallelujah thank you Jesus hallelujah எல்லோரும் கூட பாட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த பாடல் மூலமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம் हर दिन देखो तुझे प्यारे मसीहा मेरे है तमन्ना बस इतनी हर पल मिलूं तुझसे हर दिन में देखो तुझे प्यारे मसीहा मेरे है तमन्ना बस इतनी हर पल मिलूं तुझसे कैसे बयान करूं इतना मैं तुझको चाहूं मिल जाए बस एक तू होठों से यीशु नाम लो कैसे बयान करूं इतना मैं तुझको चाहूं मिल जाए बस एक तू होठों से यीशु नाम लो हर दिन में देखो तुझे प्यारे मसीहा मेरे है तमन्ना बस इतनी हर पल मिलूं तुझसे इस नीर
அவருக்கு மகிமை और உண்டாவதாக. उसकी महिमा हो। ஓ கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாகட்டும். और पिता आपकी महिमा ஒவ்வொரு हो। நாள் நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும். हर एक दिन हम आपको देखना चाहते हैं। ஒவ்வொரு நாள் உம்மை நாங்கள் பார்த்து மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. हर एक दिन आपको देखकर आपकी महिमा करना है। ஓ நீரே உங்க பிரசன்னத்திலே எங்களை நிரப்பி நடத்துவீராக. पिता आप आपकी प्रसन्नता में हमें चलाइए। நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். हम सभी लोग मिलकर आराधना करें। शरणों में तेरे हम आते हैं, सारा आदर तुझको देते हैं, शीश हम झुकाते हैं, वंदना करते हैं. நல்ல ஒரு பவர்ஃபுல்லோடு பாடி தேவனை ஒரு இதயத்தோடு ஹalleluya அம்மை நாமே शरणों में तेरे हम आते हैं, सारा आदर तुझको देते हैं. अरे वाह. शरणों में तेरे हम आते हैं, सारा आदर तुझको देते हैं. शीश हम झुकाते हैं, वंदना करते हैं. शीश हम झुकाते हैं, वंदना करते हैं. हालेलुया हालेलुया आमीन हालेलुया हालेलुया आमीन. हमको यकीन है कि तू है खुदा, इस कारण भी कर दे सजा. हमको यकीन है खुदा, इस कारण भी कर दे सजा. शीश हम झुकाते हैं, वंदना करते हैं. शीश हम
இருக்கும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுவோம் எல்லாரும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. உருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்பவர். உருவராய் சாவாமை உள்ளவர் இவர். ஆமென். சேரக்கூடா வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம். धन्यवाद के साथ आपकी स्तुति करते हैं। சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். सेनाओं का प्रभु पवित्र है, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். इस्राएल का परमेश्वर पवित्र है। ஒருவராய் சாவாமை உள்ளவர் பரிசுத்தர். कोई के जिसने मृत्यु को हरा दिया वो पवित्र है, சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தர். और ना पहुंचने वाली रोशनी में प्रकट होने वाला वो पवित्र है। கேருபீன்கள் மத்தியிலே போற்றப்படுகிற பரிசுத்தர். सेरुबीन की मध्य में रहकर जिसकी स्तुति होता है पवित्र है। கோடா கோடி தூதர்கள் மத்தியிலே போற்றப்படுகிற பரிசுத்தர். कोड़ा कोड़ी स्तुतियों का स्वर्गदूतों के बीच में जिसकी स्तुति होता है पवित्र है। உம்மால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளிடத்திலே மகிமை பெறுகிற பரிசுத்தர். आपके द्वारा रचाए गए बच्चे के द्वारा महिमा पाने वाले आप पवित्र हो। ஆராதனையிலே மகிமைப்படுகிற பரிசுத்தர். आराधना में आपकी महिमा होता है आप पवित्र हो। ஆவியிலே நிரப்பி நடத்துகிற பரிசுத்தர். आत्मा में भरकर चलाने वाले पवित्रता, நீரே பரிசுத்தர். आप ही पवित्र हो। பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். पवित्र पवित्र और पवित्र, உன் நாமம் பரிசுத்தம். आपकी नाम पवित्र है, நீர் பரிசுத்தர். आप पवित्र हो। ஆண்டவரே நீ சொல்கிறீர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல परंतु आपने कहा जिस प्रकार आप पवित्र हो நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். इसी प्रकार हम हमारे में पवित्र எங்கள் बने, கர்த்தாவின் பரிசுத்தராய் இருக்கிறதற்காய் और ஸ்தோத்திரம். हमारा पिता पवित्र रहने के लिए आपको எங்களையும் धन्यवाद, பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் और ஸ்தோத்திரம். हमें पवित्र बनाने के लिए இந்த धन्यवाद। கால வேளைகளுடைய சமூகத்தில் எங்களை பார்த்துகிறோம். इस सुबह के समय में आपके चरणों में अपने आप को दीन करते தொடர்ந்து हैं, எங்களை நடத்துவீராக. लगातार आप हमें चलाएं। வீடுகளிலே கவனித்துக் கொண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல घर पे जो भी स्तुति करे आराधना करने वाले बच्चे, என் தேவனுடைய வல்ல கரம் அவர்களோடு கூட நடத்துவதா. मेरे परमेश्वर का सामर्थ्य हाथ आपके साथ रहकर चलाए। ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். हर एक को आशीष करो, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता, ஆமென். आमेन, ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर के लोग,
அருமையான ஒரு ஆராதனையை எடுத்திருக்கிறோம். और बहुत ही अच्छा आराधना किया है। இந்த ஆராதனை மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். इस आराधना के द्वारा परमेश्वर की महिमा होती है நீங்களும் பரவசம் அடைந்திருப்பீர்கள். और तुम भी परमेश्वर की महिमा किए होगे பரவசத்தோடு நம்ம தேவனை ஆராதிப்பது அவருக்கு மிகுந்த ஒரு அருமையான ஒரு காரியம். और तुम खुशी के साथ उसकी आराधना करना इसलिए बहुत ही सुंदर कार्य நாம் है அவருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். और हम उसके लिए चुने गए हैं நாம் அவருக்காக அவருக்கு துதிகளை செலுத்தும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். और उसकी स्तुति करने के लिए बुलाए गए हैं படைக்கப்பட்டிருக்கிறோம். रचाए गए हैं। அவர்தான் நம்முடைய தேவன். वही हमारा प्रभु है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே நாம் அவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். और इसलिए हम उसकी महिमा करने के लिए बुलाए गए हैं ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அவரை துதித்து ஆராதிக்க வேண்டிய நம்ம மேல் விழுந்த பெரிய ஒரு கடமை. और इससे हमारा फर्ज है कि हम सभी लोग उसकी स्तुति करें उसकी आराधना करें கடமை என்று நீங்கள் கடந்து விடக்கூடாது. और फर्ज है करके तुम्हें नहीं कहना है உரிமை. तुम्हारा हक है ये உங்களுக்கு தேவன் உரிமை கொடுத்திருக்கிறார். तुम्हें परमेश्वर हक दिए हैं அந்தபடி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக உங்களை மாற்றியிருக்கிறார். उसी प्रकार आप चुने गए संतान बने ஆசாரிய கூட்டமாய் तुम्हें மாற்றியிருக்கிறார். उसे याजक बनाया है பரிசுத்த ஜாதியாய் மாற்றியிருக்கிறார். और पवित्र जाति बनाया है ஆசாரிய ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். और राजा के रूप में तुम्हें अपना லேவியர்களாய் है மாற்றியிருக்கிறார். और तुम्हें लेविया बनाया है ஆகவே அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். और इससे उसकी महिमा करने के लिए हम बुलाए சொந்த गए हैं பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். और खुद के बच्चे हमें அதற்கு நாம் बनाया அவருக்கு நன்றி है சொல்ல और வேண்டும். इससे हम उसके धन्यवाद करें ஆமென். आमेन அவர் நம்மை தம்முடைய சொந்த மகளாய் और ஏற்றுக்கொண்டிருக்கிறார். उससे हमें अपना खुद के बेटा बेटी के रूप में धारण कर हालेलुया। लिया आमेन ஆமென். என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, और मुझे देखने वाले प्यारे परमेश्वर के लोग இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்க நான் சொல்றேன். आज के दिन में मैं तुम्हारे सामने एक वचन बांटना चाहता हूँ। தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். हम लगातार देख आ रहे हैं பலப்படுத்துகிற கிறிஸ்து என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு कि வருகிறோம். हमें भय देने वाला मसीह அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் क्योंकि இந்த நாட்களிலே நமக்கு பலன் அவசியம். आज के युग में हमें बल बहुत अवश्य है சோர்வடைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் அவசியம். जो भी थके हुए हैं उन्हें बल बहुत अवश्य है வேதனையோடு கவலையோடு துக்கத்தோடு மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உள் பல அந்த உள்ளான ஆத்மா பலப்பட வேண்டியது அவசியம். जो भी वेदना और मन की व्याकुलता से उनके अंदर की आत्मा बल पाना बहुत अवश्य है ஆகவே நாம் பலத்தை குறித்து பலப்படுத்துகிற கிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். और इससे हम बल के बारे में और बल देने वाले मसीह के बारे में देख आ रहे அதற்கு हैं ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் தான் பிலிப்பியர் 4:13 நாம் எடுத்துக்கொண்டோம். और इसी के आधार पर हमने फिलिपियंस की 4 अध्याय में 13 वचन लिया என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பார்த்தோம். कि मुझे बल देने वाले मसीह के द्वारा सब कुछ करने के लिए मेरे पास बल है ஏசாயா 41:10 பார்க்கிறோம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்கிற தலைப்பை பார்த்தோம். और आयसा चैप्टर 41 वर्स 10 में हमने देखा कि मैं तुझे बल देकर तेरी सहायता करूंगा ஏசாயா 40:29-31 வசனத்தை நாம் பார்த்தோம். और आयसा 41 में और 29 और 31 हमने देखा சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் என்று कि பார்த்தோம். थकने वाले को बल देने वाला प्रभु है கர்த்தருக்கு காத்திருக்கும் புது பலன் அடைவார்கள் என்று और பார்த்தோம். जो कोई परमेश्वर में इंतजार करता है वो नया बल पाते கழுகுகளை हैं போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று பார்த்தோம். उकाब की तरह अपने पंख फैलाकर उड़ेंगे அல்லேலூயா. हालेलुया நீங்க காத்திருக்கிறது பொறுமையாய் காத்திருங்க, கண்டிப்பாய் காத்திருக்கிற அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாய் கிடைக்கும். और तुम जो इंतजार करो धीरज के साथ इंतजार करो जरूर तुम्हारा इंतजार का फल तुम्हें मिलेगा கர்த்தருக்குள் பொறுமையாய் காத்திருங்க. और परमेश्वर में धीरज रखकर इंतजार करो உதாரணம் ஆபிரகாம் காத்திருந்தார் 25 வருடமாக. उदाहरण के लिए अब्राहम जो है 25 साल तक वो इंतजार कर रहे हैं ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், உனக்கு புத்திரன் உண்டாயிருப்பாய் என்று சொல்லி. अब्राहम जिसको कोई बच्चे नहीं था परमेश्वर ने उसे वादा दिया कि मैं तुझे एक संतान दूंगा அந்த வாக்குத்தத்த புத்திரனை பெறும்படியாக 25 வருடமாக அவர் காத்திருந்தார். और उस वादा दिया गया संतान को पाने के लिए 25 साल तक वो इंतजार किए விசுவாசத்தோடு காத்திருந்தார். विश्वास के साथ वो इंतजार கடைசியில किए கிடைக்கப்பட்ட அந்த மகனை கொண்டு பலியிட சொல்லும்போது விசுவாசத்தோடே பலியிட போனார். अंत में जब मिलेगा उस पुत्र को भी बलि चढ़ाना था तो विश्वास के साथ ही वो बलि चढ़ाने जाते மோரியா हैं மலையிலே போய் பலியிடு முயற்சி செய்யும் பொழுது मोरिया के पर्वतों पर जाकर वो जब बलि चढ़ाने की कोशिश करते हैं கர்த்தர் அவனை சோதித்தார். तो परमेश्वर उसकी जांच करते हैं உன்னுடைய விசுவாசம் விளங்கினது என்று कि சொல்லுகிறார். तेरा विश्वास जो भरपूर है நான் உன்னை சோதித்து பார்த்தேன், டெஸ்ட் பண்ணி मैंने பார்த்தேன். तुझे जांच कर देखा அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया ஆண்டவர் நம்மளை சில நேரம் சோதிக்கிறார். और परमेश्वर भी कुछ समय जांचते हैं எதற்காக? क्यों விசுவாசம் பலப்படுவதற்காக. हमारा विश्वास बल पाने के लिए ஆமென். आमेन பொன்னை புடமிடுவது போல நான் உன்னை புடமிட்டேன் என்று சொல்லுகிறார். और वो कहते हैं जिस प्रकार सोने को जांचा जाता है उसी प्रकार मैं तेरी परीक्षा या வெள்ளிக்கு जांचता हूँ புகையும் பொன்னுக்கு புடமும் எப்படியோ जिस प्रकार सोने को लोहे की तरह जांचा जाता है அப்படியே இருதயங்களை சோதிக்கிறவர் उसी சொல்லப்படுகிறது. प्रकार वो हमारे हृदय को जांचता है ஆமென். आमेन நம்மை சோதித்து பொன்னாக மாற்றுகிற वो தேவன். हमें जांच कर हमें एक सोने की तरह बनाता
आता है। அடுத்தபடியா மூன்றாவதாக பார்த்தோம் और तीसरा कार्य हमने देखा 2 கொரிந்தியர் புத்தகம் 12:9-10 பார்த்தோம் दूसरा कोरिन्थी के 12वां अध्याय में 9वां और 10वां वचन। அதற்கு பவுல் இடத்தில் ஆண்டவர் சொல்றார் என் கிருபை உனக்கு போதும் तब पौलुस के पास परमेश्वर कहते हैं कि मेरा कृपा तेरे लिए काफी है உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் और तेरी बलवीनता में मेरा बल पूर्ण रीति से आता है। ஆமென் ஆமென்। ஹalleluya ஹalleluya। பவுல் சொல்றார் பலவீனங்களை குறித்து நான் வெட்கப்பட கவலைப்பட மாட்டேன் மேன்மை பாராட்டுவேன்னு और சொல்றார் पौलुस इसीलिए कहता है कि मैं बलवीनता का चिंता नहीं करूंगा बल्कि मैं उसकी बढ़ाई करूंगा ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிறவர் இயேசு நம்மோடு கூட உண்டு क्योंकि मुझे बल देने वाला मसीह मेरे साथ है। ஆமென் आमेन। விசுவாசிக்கிறீர்களா क्या तुम विश्वास करते हो? வேதம் சொல்கிறது वचन कहता இதோ है உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன் कि देखो संसार के अंत तक सर्वदिन में तुम्हारे साथ रहता हूँ। அவரும் வேதாகமத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தை और पवित्र शास्त्र में से ऊपर ले जाने के समय पहले ही उसने कह देने वाला शब्द है ये। ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவர் பெயரை இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறது लेकिन पुराने नियमों की पुस्तक में उसका नाम इम्मानुएल कहा गया நம்மோடு है கூட இருக்கிறவர் यानी कि वो हमारे साथ रहने वाला प्रभु है। ஆமென் आमेन। இம்மானுவேலாக உலகத்திலே வந்தார் इम्मानुएल के रूप में वो संसार पर आते அதாவது हैं। என்றால் எபிரேய அர்த்தம் சொல்கிறது நம்மோடு கூட இருக்கிறவர் इसका इब्रानी अर्थ यह कहता है कि वो हमारे साथ रहने वाला प्रभु है அதாவது ஆகவே நம்மோடு கூட இருக்கும்படியாய் வந்தவர் यानी वो हमारे साथ रहने के आए இப்ப हैं। எங்கே என்று நீங்கள் கேட்கலாம் और अभी वो कहाँ है करके तुम पूछ सकते हो। இது அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் पौलुस की पुस्तक में हम देखते हैं ஒன்றாம் प्रेरितों की पुस्तक में देखते हैं ஒன்றாம் அதிகாரத்திலே பார்க்கும்போது உயிர் எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழ்நிலை வருகிறது पहला अध्याय में जो हम देखते हैं तो ऊपर उनके ऊपर जाने का समय आता है ஆனால் அவர் போகும்போது சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் और उस वक्त जाते समय वो कहते हैं कि मैं तुम्हारे एक सहायक दूंगा அவர் என்னை குறித்து பேசுவார் वो मेरे बारे में बात करेगी। ஆமென் आमेन। ஹalleluya हालेलुया। அதாவது இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் यानी कि यीशु अगर स्वर्ग ले जाए तो भी இன்று நம்மோடு கூட வாசம் वो பண்ணுகிறார் आज भी हमारे साथ वास करते हैं। ஆமென் आमेन। நிறைய பரிசுத்தவான்கள் அவருடைய சாட்சிகளை கேட்கும்போது बहुत सारे पवित्र लोग की जब गवाह सुनते हैं அவர் சொல்றாங்க இயேசுவை கண்ணார கண்டேன் तो वो कहते हैं कि मैंने यीशु को अपनी खुद की आंखों से देखा है। இயேசுவை நான் என் கண்களாலே நான் மாம்ச கண்களாலே பார்த்தேன் यीशु को मैंने इसकी शारीरिक आंखों से देखा है। அன்பு இரக்கம் நிறைந்த கண்களாக அவருடைய கண்கள் वो காணப்பட்டது प्यार और दया से उसकी आंख भरे हैं அந்த அன்புள்ள இயேசுவை நாமளும் காண வேண்டும் और उसी प्यारे परमेश्वर को हमें भी देखना है। ஆகவே நிறைய பேர் சாட்சி கூட அவரை கண்டேன் और इसे बहुत सारे लोग गवाही देते हैं कि मैंने उसे देखा है। எதற்காக கண்டார்கள் और என்றால் जिसके लिए वो देखे அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் தேவனுக்காக மகிமையாய் காணப்படுவதற்காகவே कि जब तक वो जीवित है तब तक परमेश्वर की महिमा का पात्र बने थे தேவன் அந்த பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காகவே தரிசனம் और கொடுக்கிறார் परमेश्वर उस पात्रों को लेकर उपयोग करने के लिए उन्हें दर्शन देते हैं। மற்றவர்கள் எல்லாம் தரிசனம் இல்லாதவர்களெல்லாம் அழைக்கப்படவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் दूसरे जिसको दर्शन नहीं मिला क्या वो बुलाए नहीं है करके तुम पूछ सकते हो। அவர்களும் उन्हें அழைக்கப்பட்டிருக்கிறார் भी बुलाया है। சில பேர் காட்டும் தரிசனத்தின் மூலமாக அவர்களை பலப்படுத்துகிறார் कुछ लोगों को परमेश्वर दर्शन के द्वारा बल देते हैं। டி.எஸ். ஐயாவை குறித்து உங்களுக்கு தெரியும் बहुत ही महान पास्टर डीजेएस दिनकरन के बारे में हम जानते हैं। அவர் 1965 ஆண்டிலே தேவனை கண்டார் முகமுகமாய் கண்டார் 3 மணி நேரம் தரிசனம் பண்ணினார் और वो 1965 में परमेश्वर परमेश्वर का चेहरा देखे थे ஆண்டவரை கண்டு குதூகலித்தார் और उन्हें देखकर बहुत ही मगन हो गए थे। அவருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை பாரம் துக்கம் எல்லாம் அந்த பார்வையிலே போயிடுச்சு उनके हृदय में देख रहने वाला सभी व्याकुलता चिंता जो भी परमेश्वर की एक नजर पे हट गई ஆண்டவர் थी। அவரை பலப்படுத்தினால परमेश्वर ने बल देने के कारण அநேக வருஷமாய் ஊழியத்தை செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் बहुत सालों तक परमेश्वर की सेवा करके उनकी इच्छा पूरा की। அதாவது தேவ சித்தத்தை செய்து முடித்தார் यानी कि परमेश्वर का इच्छा जो है उसके अनुसार जीवन और पूरा किए थे। ஆக பலப்படுத்துவது நமக்கு மிக அவசியமாய் और காணப்படுகிறது से बल पाना हमारे बहुत ही आवश्यक कार्य है। நாட்களிலே நாம் பலப்பட வேண்டியது மிக அவசியமாய் और காணப்படுகிறது आज के इस युग में हमें बल पाना बहुत आवश्यक कार्य है। பலன் இல்லாமல் நாம விழுந்து விட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது और बल के बिना हम गिरने का बहुत सारा मौका है। சரி கடந்த நாட்களிலே இந்த காரியங்களை குறித்து நாம் 3 வாரமாய் கவனித்துக் கொண்டு और வருகிறோம் हम 3 हफ्ते से इस कार्य के बारे में देखते आ रहे தொடர்ந்து हैं। நாம இந்த வாரம் கடைசியாக இதை நாம பார்த்து முடிக்க இருக்கிறோம் और आज के हफ्ते में आखिरी बार हम ये वचन देखेंगे। फिर பலப்படுத்துகிறவர் யார் बल देने वाला कौन இந்த है? பலன் எப்பொழுது நமக்குள்ள வரும் ये बल हमारे अंदर कब आता है? எப்படி வரும் कैसे आता है? அல்லேலூயா हालेलुया। நமக்கு சில கேள்விகள் இருக்கலாம் हमारे अंदर कुछ प्रश्न रहता இந்த है। பலன் எப்போ வரும் ये बल क्यों आता है? அது எப்படி வரும் कैसे आता है? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு परमेश्वर कहते हैं நாம இந்த கேட்கிற வசனங்கள் மூலமாக தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நமக்கு அந்த பலன் தரும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் हम इस सुनने वाले वचन के द्वारा परमेश्वर की समझ में सौंप कर उनके वचन के अनुसार बल देने के लिए हमें मांगना
मांगना है। உதாரணமான வசனம் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிறது. उदाहरण के लिए प्रेरितों के पहला अध्याय 8वां वचन, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. कि जब पवित्र आत्मा तुम पर आएगी तब तुम बल पाकर, ஆமென். आमेन, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम बल पाकर எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொல்கிறார். तुम सामर्थ पाओगे और यरूशलेम और सारी यहूदिया और समारिया और पृथ्वी की चारों ओर तक मेरी गवाह बनोगे। அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் பயந்து நடுங்கினவர்களாக தான் जब हम காணப்பட்டார்கள். प्रेरितों और लोगों के जीवन को देखते हैं तो बहुत ही डर कर कांपने वाली एक जिंदगी थी। பேதுரு ஒருமுறை பயப்படுகிறான், पतरस एक तरफ डरता है, ஒருமுறை எமோஷனல் ஆகிறான், एक तरफ से वो और உற்சாகம் बहुत அடைகிறான். उत्साह होता है, சில நேரம் முரட்டத்தனமான காரியங்கள் செய்கிறான். कुछ समय बहुत ही कठिन कठोर वाला कार्य कर बैठता है। ஆனா கடைசி இயேசு பிடிக்கப்பட்ட பொழுது लेकिन जब यीशु से पकड़ लेता है, யூதா ரோம போர் சேவகரால் இயேசுவை கைது செய்து கொண்டு போகும் சூழ்நிலையிலே लेकिन जब रोमियो के लोग जो है यीशु को जब कैदी बनाकर वो ले जा रहे हैं, இந்த பேதுரு பயந்து ஒளிந்து கொண்டு பின்னாடியே பயந்து போகிறான். तभी पतरस जो है डर कर कांप कर पीछे छिप कर जाता है। அவரோடு கூட அதாவது உமக்கு ஒன்று நேரிடாத உங்க கூடவே இருப்பேன் வாக்கு கொடுத்தவன் और पतरस ने यीशु को वादा दिया था कि मैं आपके साथ ही रहूंगा। கடைசியிலே ஓடி ஒளிகிறான். अंत में वो डर कर भागता है, ஓடி ஒளிந்தவனாய் ஒரு பயந்து நடுங்கினவனாய் காணப்பட்டான். भाग कर चिपकर वो और कांपता है। இயேசுவின் 12 சீஷர்ல ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு அவன் செத்து போயிட்டான். और यीशु के बाहरी चेले में से एक जो है उसे धोखा देकर वो अपने आप खुदकुशी कर लेता है। 11 சீஷர்களிலே और 11 चेले में से மற்றவர்கள் ஓடி போனார்கள். दूसरे लोग भी भाग कर गए थे। மறைமுகமா அங்கிருந்து ஒளிஞ்சு கொண்டு பார்க்கிறார்கள். वो यहाँ छिप कर देख रहे क्या हो रहा है। பேதுரு அந்த இடத்துல மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். और पतरस उस जगह पे परमेश्वर को धोखा देता है। ஏன் பேதுரு குறித்து சொல்லுகிறோம் என்றால் क्यों हम पतरस की बात करते हैं? ஆண்டவர் சில பொறுப்புகளை அவனுக்கு கொடுத்தார். परमेश्वर से कुछ फर्ज देते हैं யோனாவின் குமாரனாகிய சீமோனே, कि योना का पुत्र सिमोन, நீ பேதுரு எனப்படுவாய் तू என்று आज से சொல்கிறார். पतरस करके बुलाया जाएगा, கேபா எனப்படுவாயாக. तो आज से केभा बुलाया जाएगा। பாறை என்று அர்த்தம். यानी कि पत्थर करके अर्थ है, பாறை என்று அவனை ஆண்டவர் சொல்லுகிறார். पत्थर करके अर्थ है। பேதுரு என்றால் பாறை. पतरस का मतलब है कि पत्थर। அல்லேலூயா. आमीन, இந்த हालेलुया। பாறை மீது என் சபையை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தார். और परमेश्वर कहता है कि इसी गढ़ पर, इसी पत्थर पर मैं अपनी सभा को निर्णय करूंगा। அதாவது பேதுரு என்கிற பாறை மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். यानी कि पतरस का जो पत्थर है उसी पर मैं अपना सभा को बनाऊंगा। ஆனால் लेकिन அதாவது இவரை கொண்டு கட்டுவேன். यानी कि इसके द्वारा मैं बनाऊंगा। அதுவே முக்கியத்துவத்தை பெற்ற இந்த பேதுரு வாழ்க்கையிலே तो उतना महत्वता पाने वाले इस पतरस की जिंदगी பயந்து पर ஒளிந்தவனாய் காணப்பட்டால் डरकर कांपने वाले एक व्यक्ति है। அவனுக்கு தான் ஆண்டவர் அதாவது இயேசுவை மறுதலிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அங்க வருகிறது. और उससे ही परमेश्वर को धोखा देने का, परमेश्वर से अनजाने करके कहने का एक मौका मिलता है। மறுதலிக்கக்கூடிய சம்பவம் வருது என்றால் அவன் பயந்து நடுங்கினான் என்று அர்த்தம். अगर परमेश्वर से अनजाने करके कह रहा है तो उसका अर्थ मतलब यह है कि वो डर कर कांप रहा है। நாட்கள் வரப்போகிறது. समय आने वाला है இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். और आज के समय में हम देख रहे हैं, உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். संसार में घटने वाली हर एक चीज को देखते हैं। கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சபைகளுக்கு விரோதமாக अनेक துன்பங்களையும் துயரங்களையும் விளைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். मसीह के लोगों के खिलाफ कितनी सारी समस्या हो रहा है, हम सभी लोग जानते हैं। இதெல்லாம் பார்க்கும்போது ये सब जब हम देखते हैं நம்ம இருதயம் வேதனை தான் तो படும். हमारा हृदय बहुत वेदना होता है, பயப்படத்தான் செய்யும். डरता है। ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन फिर परमेश्वर कहते हैं பயப்படாதே, मत डर, திகையாதே, मत व्याकुल நான் हो, உன்னோடு கூட क्योंकि இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது पतरस जब पौलुस की जिंदगी में देखते हैं, அவனை ஒரு முறை ஒரு இடத்தில் மற்றொரு இடத்துக்கு கொண்டு போகப்படும் பொழுது जब उसे एक जगह से दूसरी जगह ले जाते அவனை हैं, கொல்லுவதற்காக அந்த யூதர்கள் திட்டம் பண்ணியிருந்தார்கள். उसकी हत्या करने के लिए एक योजना बनाई गई है। இதை அறிந்து அவன் பயந்து நடுங்கினவன் காணப்பட்டான். इसे जानकर वो एक डरने वाला एक व्यक्ति बन जाता கர்த்தர் அவனை है। தேற்றுகிறார். परमेश्वर से दिलासा நீ देता है பயப்படாத, कि तू मत डर, நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे साथ हूँ। நீ அங்க தைரியமா நீ பேசுவா, அந்த ராஜாக்கு முன்னாடி தைரியமா நீ तू பேசுவா. उस राजा के सामने एकदम हिम्मत लेकर बात करेगा। என்று தேவன் அவனை பலப்படுத்தினார். इस प्रकार परमेश्वर से
बल देते हैं। ஹalleluya. हालेलुया। வரும் காலங்கள் பொல்லாத காலம். आने वाला समय बहुत ही कठिन வரும் है। நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் आने वाला दिन बहुत ही कठिन रहने के இருக்கிற साथ நாளிலே நாம் கர்த்தராய் முழு இருதத்தோடு ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் ஜீவிப்போமாக. हमें दिया गया इस समय में हम यीशु को उद्धारकर्ता मानकर उसकी प्रिय जीवन அந்த जिएंगे பிரியமான ஜீவிதம் செய்வதற்காக और इसी प्रिय जीवन जीने के लिए இந்த வசனம் நமக்கு தேர்தல் ஆற்றுகிறது. ये वचन जो हमें दिलासा देता है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। பயந்து நடுங்கின பேதுருவின் வாழ்க்கையிலே डर कांपने वाले एक पतरस की जिंदगी பயந்து पर ஓடி ஒதுங்கின அப்போஸ்தலருடைய அதாவது சீசருடைய நாட்களிலே डर भागने वाला उस चेले की जिंदगी पर ஆண்டவர் உரைத்த வார்த்தையின் பிரகாரம் परमेश्वर कहने वाले एक वचन के अनुसार 50ஆம் நாள் என்று சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்தே நாள் जब 50वां दिन आता है यानी कि पेंटिकॉस्ट का दिन आता அப்படி है, ஒரு நாள் வந்தது. जब ऐसा एक दिन आता है, அப்படி என்றால் इसका अर्थ है இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள், यीशु मसीह स्वर्ग ले जाने वाला एक समय है। அதாவது பூமியில 40 நாட்கள் அவர் மரித்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் உலாகினார். यानी कि पृथ्वी पर वो मरकर जी उठकर 40 दिन तक पृथ्वी पर घूम रहे थे எடுத்துக்கொள்ளப்பட்டார். और उन्हें ऊपर स्वर्ग ले गया था அதற்கப்புறம் 10 நாள், और स्वर्ग जाने के 10 दिन बाद அந்த 10 நாள் பிளஸ் 40 நாள் சேர்ந்து 50ஆம் நாளிலே इस 10 को और 40 दिन को अगर मिल जाए तो 50वां दिन जो है வேதம் சொல்லுகிறது. वचन कहता है, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். प्रेरितों की दूसरा अध्याय में हम पढ़ते हैं அவர்கள் எல்லாரும் ஒரு மண்டபத்தில் கூடி வந்தார்கள். कि वो सब मिलकर एक जगह पर इकट्ठा होते பல हैं। ஜாதியான மக்களும் அந்த இடத்துல கூடி வந்திருக்கிறார்கள். बहुत अनेक जाति के लोग भी वहाँ इकट्ठा होते हैं அந்த இடத்திலே அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்ட இடத்துல தேவ ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். और वो सब इस प्रकार इकट्ठा होने की जगह पर परमेश्वर की पवित्र आत्मा उधर उतरती இந்த है। பலன் எப்பொழுது வரும் என்று நாம தலைப்பை और பார்த்திருக்கிறோம். हम यहाँ देख रहे हैं कि बलन ये भय कब आता है ஆண்டவர் உரைத்த வார்த்தை அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். और परमेश्वर का वचन प्रेरितों के पहला अध्याय 8वां वचन में पढ़ते हैं பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது कि जब पवित्र आत्मा तुम पर आती है நீங்க பலன் அடைவீர்கள். तुम बल पाते हो। ஆமென். आमेन। அதற்கு முன்பதாக பலப்படுத்தி இருக்கலாமே. उसके पहले भी तो बल दे सकते थे। ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இருந்து திரிந்து அலைந்து உண்டு உறங்கின அந்த சீசர்களுக்கு அந்த நாட்களிலே தலைமை இருக்கும்போது நாம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. और जब परमेश्वर यीशु पृथ्वी पर थे तो परमेश्वर है तो हम क्यों बल पाना है करके ऐसे ही जिंदगी गुजार रहे थे। ஆண்டவர் அவர் பிள்ளைகளை பார்த்தார். परमेश्वर अपने बच्चे को देखते हैं ஐயோ இவங்க இப்படி பலவீனமா இருக்கிறாங்களே, कितना बलवीन है, ஊழியம் செய்வதற்கு இவங்க எப்படி பலப்பட முடியும், எப்படி ஊழியம் செய்வாங்க. ये कैसे सेवा कर सकते हैं। அதனால ஆண்டவர் சொன்னாரு, इसलिए परमेश्वर कहते हैं ஆவியானவர் உங்களுக்கு வருவார். कि मैं तुम्हें पवित्र आत्मा तुम्हारे साथ भेजूंगा। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஆங்கிலத்திலே வாசிக்க கொஞ்சம் கேட்போமா, இங்கிலீஷ்ல வாசிப்போம். और हम उसे इंग्लिश में पढ़ेंगे। But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall witness to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम बल पाओगे, सामर्थ पाओगे। நீங்க உலகத்துல தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் और यदि तुम्हें संसार में परमेश्वर का प्रिय जीवन जीना है तो பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவை. पवित्र आत्मा बहुत आवश्यक है। இப்போ ஒரு அப்போஸ்தலர் 2:2ல நாம் வாசிக்கும் போது प्रेरित के दूसरा अध्याय में जब हम देखते हैं அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். कि जहाँ वो एकमन होके मिले थे तो वहाँ पवित्र आत्मा उतरते हैं அந்த இறங்கின இடத்துல அவர்கள் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். और जहाँ वो उतरे थे वो सभी लोग अनेक अनेक भाषा बात करते हैं। பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இறங்கி நிரப்பும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு எப்படி தெரியும் என்றால் அந்நிய பாஷை மூலமாக जब தான். पवित्र आत्मा तुम पर उतरते तो वो अन्य भाषा के द्वारा प्रकट होते हैं। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। தினகரன் ஐயாவை நிரப்பும் போது அவர் அப்படியே நிரம்பி களி கூர்ந்து கொண்டிருந்தார். दिनकरन जी को जब भरे गए थे तो वो भर कर एकदम मगन हुए थे। அப்போ இவருக்கு தெரிந்த பாஷையில் நன்றி 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 என்று வாயை போட்டு உளறிக்கிட்டு तो இருக்கிறாங்க. अपनी जानने वाली भाषा में वो धन्यवाद धन्यवाद कह रहे हैं और अपनी जबान लड़ा रहे हैं। இது சொல்லுகிற வார்த்தை लेकिन ये कहने वाला शब्द அதாவது பரிசுத்தாவே நிரப்பப்படும் போது இவர் என்னன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. यानी कि जब पवित्र आत्मा से भरे गए तो अनजान में कुछ तो बोल रहे அப்ப हैं। இவருக்குள்ள ஒரு எண்ணம் तो தோன்றுகிறது, उनके अंदर एक सोच आता है இவ்வளவு சந்தோஷம் உலகத்துல தந்திருக்கிறது நன்றி சொல்ல மாட்டாயா? कि इतना इतना कुछ दिया है तुम्हारे, क्या तुम धन्यवाद नहीं कहोगे? அப்ப இவர் நன்றிங்கிறாரு. तब वो धन्यवाद कहते நன்றி हैं। என்று வார்த்தைகளை சொன்ன உடனே जब वो धन्यवाद का शब्द कहते அவருடைய हैं நாவின் வார்த்தைகள் புரளப்படுகிறது. उनका जबान की
शब्द बदलने लगता है। அவருக்கு தெரியாத பாஷை பேசுறார். उन्हें अनजान जो भाषा वो बात करने लग जाते हैं। அவருக்கு ஒருவேளை சிரிப்பு வந்திருக்கலாம். उन्हें हंसी आई होगी। அவர் நினைக்கிறார் எனக்கு என்ன இப்படி ஒரு மாதிரி பாஷை சொன்னா என்ன பாஷை பேசுறேன். वो सोचे होंगे कि मैं क्या भाषा बात करूं, क्या बात कर रहा हूँ। அவர் பல பாஷைகளை वो பேசுறார். अनेक भाषा बात करते हैं। ஹalleluya. हालेलुया। अन्य பாஷைகளை பேசினார். अन्य भाषा में बात करते அப்படியே हैं। ஏதோ தேன் அப்படியே புரிந்து குடித்து கொண்டிருக்க போலே அவருக்கு இருக்கிறது. एक मधुमो जैसे हम चखते रहते उसी प्रकार उनको वो अनुभव था। அந்த விதமான ஒரு அபிஷேகம். उसी प्रकार एक अभिषेक था वो। பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் நம்மை நிரப்பும் போது வார்த்தைகள் மூலமாக வெளிப்படும். और जब पवित्र आत्मा हम पर आकर भरता है तो भाषा प्रकट होता है। அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு और इसलिए तो वो कहते நீங்க हैं பலன் அடைவீங்க. कि तुम बल पाओगे। எந்த பலன்? कैसा बल? மாம்ச பலன் அல்ல, शारीरिक बल नहीं, ஆவியினுடைய ஆத்மாவின் பலன். आत्मा का बल पाओगे। அந்த ஆத்மாவின் பலன் பெற்றபடினாலே और ये आत्मा का बल पाने के कारण அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் பரிசுத்தாவின் பலனை பெற்றவுடனே यानी कि प्रेरित के दूसरा अध्याय में जब पवित्र आत्मा को पा लेते हैं எழுந்து பேதுரு 11 கூட எழுந்து நின்று சத்தமிட்டு பேச ஆரம்பித்து तब விட்டார். पतरस वो 11 लोग के साथ खड़े होकर ऊंची आवाजों में बात करने लगते கொஞ்ச हैं। நாளைக்கு முன்னாடி தான் மறுதளித்தான். कुछ दिन के पहले वो यीशु को धोखा दिया था, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். श्राप दिया था और सत्य वचन लिया था। ஆனா लेकिन 11 கூட எழுந்து தேவனை மகிமைப்படுத்த अभी वो ஆரம்பித்தார். 11 लोग के साथ मिलकर परमेश्वर की महिमा कर அவர்களுக்குள்ளே रहे हैं। தைரியம் வந்து விட்டது. उनके अंदर वो हिम्मत आ गया है। சுவிசேஷம் சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தைரியம் உங்களுக்கு தேவை. सुसमाचार बांटने के लिए पवित्र आत्मा का हिम्मत और धैर्य तुम्हारे बहुत आवश्यक है। ஆமென். आमेन। நீங்க அதை கேட்கணும். तुम्हें उसे सुनना है உம்மை குறித்து நான் சொல்லுவதற்கு ஆவியான நிரப்பு. कि परमेश्वर आपके बारे में बांटने के लिए आपकी आत्मा से मुझे भरिए। நீங்க இல்லனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? ஆமென். ஹalleluya. அவர் நம் கூட இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும். और वो अगर हमारे साथ है तो ही हम सेवा कर सकते हैं। அவர்தான் நம்மோடு இருக்கும்படியாக தந்தரப்பட்டிருக்கிறார் ஆவியானவர். वही हमारे साथ रहने के लिए दिया गया पवित्र आत्मा है। சரி, ஒன்றாவதாக நாம் பார்த்திருக்கிறோம். तो पहला हमने देखा। இரண்டாவதாக दूसरा कार्य இந்த பலன் எப்படி வரும்? ये बल कैसे आता है, எப்போது வரும் என்று பார்த்தோம் कब முதல்ல. आता है करके हमने अभी देखा। அதுல இப்ப எப்படி வரும் என்று பார்க்கும் பொழுது अभी हम देखें कि कैसे आता है। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் प्रेरित के तीसरा अध्याय 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கேட்கிறோம். 16 वचन को हम पढ़ेंगे। அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதிலே சொல்லப்படுகிற வார்த்தை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. சரி என்ன சொல்லிருக்கேன்? 16ஆம் வசனம் 15ல இருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லுகிறார்கள். आमेन आमेन हालेलुया हालेलुया 15 वचनத்திலே கவனிக்கிறோம். और 15 वचन में हम ध्यान देते हैं ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் कि तुमने एक जीवन की कर्ता को तुमने हत्या किया. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். परमेश्वर जैसे मरो में அதற்கு நாங்க சாட்சிகள் சொல்லிட்டு परमेश्वर ने इसे मृत्यु से उठाया और उसके हम गवाह है करके तुमने कहा. 16 சொல்லப்படுகிறது. और 16 वचन में कहा गया அவருடைய है நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. उसके नाम और उसके विश्वास के द्वारा जिसके नाम पर है इस मनुष्य को जिसने तुम देखते हो और जानते भी हो कि सामर्थ दिया है. आमेन. आमेन. அப்போ
எது நம்மை பலப்படுத்தும் என்று சொன்னால், तो हमें क्या बल देता है, எப்படி பலப்படும் என்று சொன்னால், हमें कौन बल देता है, कैसे बल देता है? இயேசுவின் நாமமே. यीशु का नाम ही है उधर। ஆமென். आमेन। இயேசுவின் நாமத்தின் முன்பதாக எல்லாம் முடங்கும் என்று और சொல்லப்படுகிறது. यीशु के नाम के सामने सब कुछ घुटने टिकेगा करके वचन எல்லா कहता முழங்கால்களும் முடங்கும் என்று है। और சொல்லப்படுகிறது. सभी घुटने जड़ टिके जाएंगे, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் என்று सभी சொல்லப்படுகிறது. जबान जो है वो इंकार करेंगे। இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் முடங்கும் என்று சொல்லப்படுகிறது. यीशु के नाम में आकाश और पृथ्वी के नीचे जो भी है सभी लोग इसलिए प्रणाम करेंगे करके वचन कहता அந்த है। நாமத்தை உச்சரிக்கும் போது और इसी नाम को जब हम लेते அவர் हैं அற்புதங்களை तो செய்கிறவர், अद्भुत काम करते हैं, वो பலப்படுத்துகிறவர். हमें बल देता है। தேவாலயத்திலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நொண்டியான மனிதன், देवालय में एक लंगड़े जो है वो भीख मांग रहे हैं। ஒரு சப்பானி என்று वो சொல்லப்படுகிறது. एक लंगड़ा है। அவன்தான் இவரிடத்திலே பவுலையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கிறான். சரி, பேதுருவை யோவானை பார்த்து பிச்சை वो கேட்கிறான். पतरस और यूहन्ना को देखकर भीख मांगता है। ஏதாவது பிச்சை போடுவார்கள் என்று நினைத்தான். वो सोचते हैं कुछ तो भीख देंगे ये लोग। பேதுரும் யோவானும் 4:4 வாசிக்கிறேன். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, और पतरस और यूहन्ना उसे देखकर எங்களை நோக்கி பார் என்றார்கள். हमें देखो करके वह कहते, அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்கள் நோக்கி और பார்த்தான். उसे कुछ मिलने की आशा की और उसे देखता है वो। அப்பொழுது பேதுரு, तब पतरस, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, चांदी और सोना तो मेरे पास है नहीं, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். परंतु जो मेरे पास है वो मैं तुझे से जरूर दूंगा। நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி नाज़री यीशु मसीह के नाम से उठकर चल करके आज्ञा வலது देता கையினாலே है। அவனை பிடித்து और उसने अपने दाहिने हाथ से उसे उठाकर தூக்கி விட்டான். उसे उठाता உடனே है। அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. तुरंत उसकी हड्डी जो है वो बल पाता है। விசுவாசிக்கிறீங்களா? क्या तुम विश्वास करते हो? தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. और परमेश्वर के वचनों पर विश्वास करो। இந்த பையனுக்கு அற்புதம் நடந்துச்சு. और इस जवान लड़के को उधर अद्भुत कार्य होता है। பிறவி சப்பானி. और जन्म से ही लंगड़ा था। அவனுக்கு தான் இப்பொழுது கால்கள் எல்லாம் சீராக்கப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். उसे परमेश्वर जो है आज परमेश्वर ने चंगाई देकर उसे आज चलता है वो। எந்த நாமத்திலே என்று பார்த்தால் किस नाम से हम देखते हैं तो இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. यीशु मसीह का नाम से। அந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே சொல்லி அவனை கை வைக்கும் போது அவன் பலன் கொள்ள और ஆரம்பித்திருந்தான். यीशु मसीह का नाम लेकर जब उसके ऊपर हाथ रखा जाता है तो बल पाकर उठता है। அல்லேலூயா, அல்லேலூயா. 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 நாம அதை கேட்கணும். और हमें परमेश्वर से यही मांगना है। இயேசு கிறிஸ்துனால உங்களுக்கு பலன் வரும். यीशु मसीह के द्वारा तुम्हें बल இயேசு मिलता है। கிறிஸ்து நாமத்தினால நீங்க பலன் அடைவீங்க. यीशु मसीह के द्वारा तुम बल पाते हो। மூன்றாவது பார்க்கிறோம். तीसरा हम देखते हैं நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். नहमाया 8वां अध्याय 10वां वचन। நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இன்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஆமென். आमेन। கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். और परमेश्वर में मगन रहना ही हमारा बल है। ஆமென். ஆமென். முதல்ல பரிசுத்த ஆவியினிடத்தில் பலன் அடைவீர்கள். पहले पवित्र आत्मा के द्वारा बल இரண்டாவது पाओगे। இயேசுவின் நாமத்தில் பலன் அடைவீர்கள். दूसरा यीशु के नाम पे बल पाओगे। மூன்றாவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பர். तीसरा यीशु परमेश्वर में मगन रहना। என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் தேவனை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ராப்பகல் என்ன நேரமும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இரவு பகலுமே ஸ்தோத்தரிப்பேன். இதயம் முழுவதுமே, இதயம் முழுவதுமே ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். परमेश्वर में मगन रहना तुम्हारा बल है। இந்த
தேவாலயத்தை கட்டும்படியாக நெகேமியா இஸ்ரா போன்றவர்களுடைய தலைமையிலே அங்கே பாபிலோனில் திருப்பப்பட்ட ஜனங்கள் தேவாலயத்தை எருசலேமில் கட்டுகிறார்கள். और इस परमेश्वर कार्य को बांधने के इस्रा नेहमिया और उनके साथ रहने वाले लोग को भेजा जाता है. அவர்களை நோகடிக்கும்படியாக அவருடைய திட்டங்களை அல்லது நின்று போடும்படியாக சன்பல்லாத்து தோபியா என்கிற எதிரிகள் இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். और उन्हें चोट पहुंचाने के लिए उनकी योजना को नाकाम करने के लिए दो लोग जो है उनका झुंड जो है उनके खिलाफ आते हैं. அதனாலதான் நெகேமியா இவர்களை தேற்றுகிறார். और से नेहमिया जो है वो दिलासा देते हैं. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். परमेश्वर में मगन रहना ही हमारा बल है. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். परमेश्वर में मगन रहो. ஆமென். आमेन. நம்முடைய தேவன் வருவார். हमारा परमेश्वर आएंगे. நீங்க அவருக்குள்ள மகிழ்ந்திருங்கள். उनके अंदर हम मगन रहेंगे. ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து மகிழ்ந்திருங்கள். परमेश्वर के वचन को पढ़कर मगन रहेंगे. துதித்து மகிழ்ந்திருங்கள். स्तुति करके मगन கொந்தளித்து रहेंगे. மகிழ்ந்திருங்கள். और उनकी प्रशंसा करके मगन வேத होंगे. வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதிலே ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறதிலே மகிழ்ந்திருங்கள். परमेश्वर का वचन दूसरों को बांटने पर हम मगन होंगे. அநேக காரியங்கள் பார்க்கிறோம். और ऐसे बहुत सारा कार्य हम देखता है. நான்காவதாக चौथा कार्य கூப்பிடுகிற நாளிலே பலன் தருகிறார். जिस दिन हम बुलाते हैं उस दिन वो भल देता है करके वो कहते हैं. நான் கூப்பிடுகிற நாளிலே நீ பலன் தந்து जिस दिन मैं बुलाता हूँ उस दिन भल என் देकर ஆத்துமாவை தைரியப்படுத்தினீர் என்று வேதம் சொல்கிறது. मेरी आत्मा को तुमने हिम्मत दिया करके वचन कहता. சங்கீதம் 138 சங்கீதத்திலே வாசிக்கிறோம். Psalm chapter 138 மூன்றாம் வசனம். तीसरा वचन. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். और जिस दिन मैंने बुलाया आपने उत्तर दिया. என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். और मेरी आत्मा को धैर्य देकर आपने मुझे भल दिया. ஆமென். आमेन. நான்காவதாக நாம் அவரை கூப்பிட வேண்டும். और चौथा जो है हमें उसे बुलाना है. கூப்பிடுகிற எளியவனுக்கு இறங்குகிற தேவன். और बुलाने वाले हर कोई पर उतरता है. உதவியற்ற சிறுமையானவனுக்கு இறங்குகிற தேவன். और जो बेसहारा है उन्हें वो सहारा देता. ஆண்டவர் சொல்கிறாரு, बच्चे में परमेश्वर कहते என்னை நோக்கி கூப்பிடு, कि मेरी ओर बुलाओ நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னார். और मैं तुझे उत्तर दूंगा. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, और हानि के समय मेरी ओर पुकारो, நான் உனக்கு என்ன வெளிப்படுத்துவேன்னு சொல்றார். मैं अपने आप को प्रकट करूंगा. கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவன். और जो हर कोई जो बुलाता है उसे वो दमन उतरता ஆகவே है. கர்த்தர் உங்களை நீங்கள் கூப்பிட்டால் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு பலன் தருவார். और इसलिए अगर तुम बुलाए तो परमेश्वर आप पर उतरते हैं. சிம்சோன் கூப்பிட்டா ஒரு விசை பலன் தாரும். सैमसन यानी कि सिमसोन जब वो बुलाए थे परमेश्वर एक क्षण के लिए मुझे தேவன் माफ அவனை करो பலப்படுத்தினார். और परमेश्वर से भल देते हैं. हालेलुया. 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 சின்ன தாவீது பெரிய கோலியாத்தை முறியடித்ததுக்கு தேவன் அவனுக்கு பலனை அருளினார். और एक छोटा सा दाऊद बड़े से गोलियत को हराने के लिए परमेश्वर दाऊद को भल देते हैं. ஐந்தாவதாக और பார்க்கிறோம், पांचवा हम देखते हैं சிலுவை பற்றிய உபதேசத்தினால் நமக்கு பலன் கிடைக்கிறது. कि क्रूस का उपदेश के कारण हमें भल मिलता है. 1 கொரிந்தியரில் 1:18 வாசிக்கிறோம். पहला कोरिन्थियों के पहला अध्याय में 18 சிலுவை वचन. பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. और क्रूस का उपदेश जो है नाश होने वाले के पागल पर, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. लेकिन उद्धार पाने वाले हमारे लिए वो परमेश्वर का सामर्थ है. சிலுவை பற்றிய உபதேசம் மற்றொரு கெட்டுப்போகிறவர்களுக்கு அவங்க பைத்தியமா தோணும், அவனுக்கு புரியாது. और क्रूस की खता जो है वो नाश होने वाले के लिए मूर्खता है. பாவத்துல வாழ்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவங்களுக்கு சில நேரம் புரியாது. और जो पाप में रहते हैं, जब यीशु की कथा हम कहते हैं तो वो नहीं समझते हैं. போகிறவனுக்கு தான் பைத்தியமா தெரியும். और जो नाश होने वाले हैं उनके लिए वो एक मूर्खता के समान है. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ लेकिन जो उद्धार पाए हुए हम, அது தேவபலன். हमारे परमेश्वर का बल है, सामर्थ है. ஆமென். ஆமென். हालेलुया. ஹalleluya. हालेलुया. சிலுவை பற்றிய உபதேசமானது और क्रूस की कथा நம் ஆத்மாவை பலப்படுத்தும். वो हमारे आत्मा को बल देता है. ஆமென். आमेन. சிலுவை நோக்கி பாருங்க, हम क्रूस की ओर देखेंगे, வார்த்தைகளை வாசித்து பாருங்க, वचनों को पढ़कर देखेंगे உங்களை பலப்படுத்துவார். और वो हमें बल देता है. கடைசியாக கூட ஒரு வசனம் எரேமியா 15:16 சொல்லப்படுகிறது. Jeremiah 15:16 தேவ வார்த்தையினால நமக்கு பலன் கிடைக்கிறது. परमेश्वर के वचनों के द्वारा हमें बल मिलता है. 15:16 சொல்லுகிறது, 15वां अध्याय 16वां உங்களுடைய वचन. வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். और जैसे मुझे आपका वचन मिला मैंने उसे अपना लिया. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. और तेरा वचन मेरे मन को हर्ष और आनंद के कारण हुआ. ஆமென். आमेन. மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. हर्ष और आनंद का कारण बनता है. தேவ வார்த்தைகள் நமக்கு பலன் தரக்கூடிய வார்த்தை. परमेश्वर का वचन हमें बल देने वाला वचन है. இந்த வார்த்தையை நாம் புசித்தால் தான் பலன் அடைவோம். और जब हम ये वचन को पढ़ते तभी हम बल पाते हैं. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே பலத்தோடு இருந்தார்கள். इस्राएल के लोग उस रेगिस्तान में वो एक बल के साथ थे. வேதம் சொல்லுது, கானான் தேசத்திலிருந்து அதாவது கானானை சுதந்தரிக்கும்படியாக அவர்கள் வரும்பொழுது और वचन कहता है कि जब वो कनान को एकदम कनान को जय पाने आते हैं, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில இருந்து जब वो मिस्र से निकल कर आने वाले दिन தேவன் तक அவர்களை விசேஷித்த விதமாக போஷித்தார். परमेश्वर ने हर एक दिन
दिन बहुत ही विशेष रूप में भोजन देते हैं। வானத்தின் மன்னாவை அவர்கள் கொடுத்தபடினாலே स्वर्गीय मन्ना को उन्हें देने के कारण வேதம் சொல்கிறது वचन कहता है அந்த அவர்களுக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்ததா कि उन्हें एक सांड का एक फल उन्हें मिलता है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। வானத்தின் மன்னாவை புசித்ததால் அவ்வளவு பலன் அடைந்தார்கள் और स्वर्गीय मन्ना को खाने के कारण उन्हें इतना फल मिलता है। அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை इसका अर्थ है कि परमेश्वर का वचन, தேவனுடைய வசனம் परमेश्वर का वचन और उनका शब्द தேவனுடைய அவங்க உட்கார இதை சேர்த்து கொடுத்தாங்க அவங்க தேவனுடைய வசனம் அவர்களை பலப்படுத்தியது और परमेश्वर का वचन उन्हें बल देता है। கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு வரும் பொழுது परमेश्वर का वचन जब आप पर आता है உங்களை பலப்படுத்தும் तब आपको बल देता है। ஆமென் आमेन ஹalleluya हालेलुया। வேத வசனம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது परमेश्वर का वचन जो है यीशु मसीह के बारे में कहा गया है, அவர் வார்த்தையானவர் वो शब्द है। இந்த வார்த்தைகள் நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ और यही शब्द जितना हम खाते हैं அவ்வளவுக்குள்ள நீங்க பலன் அடைவீங்க उतना हम परमेश्वर का बल पाते हैं। வேதாகமத்தை எவ்வளவுக்குள்ள நீங்க வாசிக்கிறீங்களோ जितना परमेश्वर का वचन पढ़ते हैं அவ்வளவுக்குள்ள நீங்க ஆத்மாவிலே பலன் அடைவீங்க उतना हम आत्मा में बल पाते हैं। இதுதான் நமக்கு போஜனம் और यही हमारा भोजन है। ஆண்டவர் உபவாச நாட்களிலே परमेश्वर जब उपवास में थे சாத்தான் அவரை சோதிக்கிறான் तब शैतान उनकी परीक्षा लेता है। கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லுங்க என்று तो சொல்லுகிறார் वह कहते हैं कि इस पत्थर को रोटी बना लो। கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார் परमेश्वर से कहते हैं மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல कि मनुष्य का पुत्र केवल रोटी से ही नहीं தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் बल्कि परमेश्वर की जुबान से निकलने वाला हर एक शब्द के कारण वो जीवित रहता है। ஆமென் आमेन। அந்த வார்த்தையை அவனை பலப்படுத்தி और वही शब्द उन्हें बल देता है। அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும் वही शब्द हमें बल देता है। இந்த வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும் और यही शब्द हमें बल देता இந்த है। வார்த்தை தான் உங்களை ரட்சிப்பில் நடத்தி यही கொண்டிருக்கிறது. शब्द हमें उद्धार देता है। எல்லாரும் எழுந்து நில்லுங்க. हम सभी लोग खड़े हो जाएंगे, ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம परमेश्वर के समूह में अपने आप को सौंपेंगे நாம் பலன் அடைய कि मुझे बल पाना है। சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரம் और दिए गए वचनों के अनुसार, கேட்கப்பட்ட வார்த்தை பிரகாரம் सुने गए वचन के अनुसार பரிசுத்த ஆவியானவர் நீங்க பலன் அடைவீங்க पवित्र आत्मा जब तुम पर आते हैं तुम बल पाते हो। இரண்டாவது இயேசு நாமத்தில் நீங்க பலன் அடைவீங்க यीशु के नाम से बल पाते हैं। மூணாவது கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருந்தா பலன் அடைவீங்க तीसरा परमेश्वर में मगन रहने पर हम बल पाते हैं। நான்காவது கூப்பிடுற நாள்ல நீங்க பலன் அடைவீங்க चौथा जब हम बुलाते तब हम बल पाते हैं। ஐந்தாவது சிலுவை பற்றி உபதேசம் அந்த வார்த்தையினால் நீங்க பலன் அடைவீங்க चौथा क्रूस की कथा की वजह से हम बल पाते हैं। ஆமென் आमेन। தேவன் பலன் அடைவதற்கு இத்தனை காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் और परमेश्वर बल पाने के इतना कार्य हमें दिए हैं। ஆண்டவரை பார்ப்போம் परमेश्वर को और हम बुलाएंगे। அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம் हम सभी लोग आंखें बंद करके प्रार्थना करें। வீடுகளிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே घर पर बैठकर देखने वाले प्यारे लोग, உங்கள் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்குவாரா परमेश्वर की आत्मा आप पर उतरे, பரிசுத்த ஆவியிடத்தில் வருவாரா पवित्र आत्मा आप पर उतरे, ஆவியானவர் उங்களை உற்சாகப்படுத்தி நடத்துவாரா पवित्र आत्मा आपको उत्साह करके चलाए, பலப்படுத்துவாராக आपको बल दे। இயேசுவே यीशु இயேசு கிறிஸ்துவே यीशु मसीह என்னை நிரப்பும் என்று சொல்லி मुझे भर दीजिए, என்னை நிரப்பும் என்று சொல்லி मुझे भरिए, என்னை நிரப்புங்க அப்பா. मुझे भरिए पिता, நான் பலன் அடையணும் मुझे बल पाना நான் है, பலன் அடையணும் मुझे बल पाना है। உங்களுக்காக நான் பலன் அடைந்து ஜீவிக்க வேண்டும் पिता मुझे आपके लिए बल पाकर जीना है, என்னை பலப்படுத்திடும் मुझे बल दीजिए। இயேசுவே यीशु எனக்கு இறங்கும் मुझे बल दीजिए, அப்படியே கூப்பிடுங்க इसे बुलाओ, கூப்பிடுகிறவருக்கு அவர் இறங்குகிறார் जो कोई बुलाता है उस पर वो मन उतरता है। என்னை நோக்கி கூப்பிடுங்க சொல்றார் वो कहते कि मेरी ओर बुलाओ, என்னை நோக்கி கூப்பிடு मेरी ओर बुलाओ। உனக்கு அறியாத உனக்கு ஏதாவது ஒரு பெரிய காரியங்களை தெரியும் பேர் और न जानने वाला न पहुंचने वाले बड़े कार्य में बताऊंगा, உனக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நோக்கி பா और तुम्हारे बड़े कार्य करने वाले परमेश्वर की ओर निहारो। பலவீனங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கார் तुम्हारे बलवीनता के बारे में तुम चिंता मत लो, உங்களுடைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு तुम्हारे கொண்டிருக்கார் कार्य का चिंता मत लो, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இரு. परमेश्वर में मगन हो। ஆண்டு சொல்ல கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு परमेश्वर कहता है कि उन पर बोझ डाल लो, அவர் உன்னை ஆதரிப்பார் वो तुम्हारी सहारा करेगा। நானே ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் वो कभी धर्मी को लड़खड़ाने नहीं देगा। நீ கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்தால் जब वो परमेश्वर में बोझ रखते அவர் हैं உன்னை ஏற்றுக்கொள்வார் तब वो हमें अपना लेते हैं, அவர் அவர் சுமப்பார் तब हमारा बोझ वो उठा लेते हैं। சுமக்க வேண்டியதே இல்லை. तुम्हें उठाने की आवश्यक नहीं है। நன்றி சொல்வாயா धन्यवाद कहे, ஆண்டவரை பார்த்து நன்றி சொல். परमेश्वर को धन्यवाद कहे। நன்றி இயேசுவே धन्यवाद यीशु, இறங்கும் அப்பா उतरिए அன்பு தகப்பனே प्यारे पिता। இந்த மத்தியான வேளைகளிலே इस शाम के समय நீ में கொடுத்த வார்த்தை மூலமாக ஜெபிக்கிறோம் आप दिए गए वचन के द्वारा हम धन्यवाद देते हैं, प्रार्थना करते हैं। அப்போஸ்தலர் 1:8 சொன்ன प्रकाரம் जिस प्रकार प्रेरित किया हमें आपने இப்படி कहा, பிள்ளைகளை பலப்படுத்து आपके बच्चों को भर दीजिए, ஆவியால் நிரப்பியருளும் आत्मा में भरिए। ஏசப்பா यीशु உங்க நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது அவர்கள் நிரப்பியருளும் आपके नाम को लेकर जब पुकारते तो उन्हें भर दीजिए। ஆண்டவரே அவர்கள் உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர்கள் நிரப்பியருளும் पिता वो आप पे जब मगन होते तब उन्हें भरिए पिता, கூப்பிடும்போது அவர்கள் நிரப்பியருளும் और बुलाते वक्त उन्हें भर दीजिए। வசனங்களை
வசனங்களை வாசிக்கும் போது நிரப்பியர்கள் वचन को पढ़ने के लिए मदद कीजिए பலப்படுத்தி और அருளுங்கப்பா लेकर चलाए உமக்காக ஜீவிதம் செய்ய और आपके जीवन जीने के लिए பரிசுத்தமாய் வாழ पवित्र जीवन जीने के लिए சாத்தானை மேற்கொள்ள शैतान पर विजय पाए பாவத்தை மேற்கொள்ள पाप पर विजय पाए பாவத்தை முறியடிக்க श्राप को हराने के பொல்லாத लिए பில்லிசூனிய கட்டுகள் எல்லாம் முறித்து போட बुरी जातों के बंधनों को உம்முடைய तोड़ने பலன் के உம்முடைய लिए பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் आपका बल आपके बच्चे पर रहे ஆசீர்வதியும் आशीष करो நன்றி தகப்பனே धन्यवाद पिता என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடினால உமக்கு आप इसी ஸ்தோத்திரம் प्रकार आशीष करने के लिए आपका வசனத்தை धन्यवाद கேட்ட யாவர் மேலும் தேவ பிரசன்னம் இருப்பதாக वचन को सुनने वाले हर एक पर आपकी प्रसन्नता रहे உமக்கு கோடி சொல்றேன் आप ही को कोटि धन्यवाद இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜெபங்களால பிதாவே यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारी प्रार्थना सुनो प्यारे पिता ஆமென் आमेन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारे परमेश्वर का कृपा பிதாவின் அன்பும் पिता का प्रेम பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் पवित्र आत्मा का सहयोग நம் அனைவரோடும் கூட இன்று சதாகாலம் हम நிறைவேறுவதாக सभी के साथ आजकल और युगांत बने रहे ஆமென் आमेन ஆமென் आमेन ஹalleluya हालेलुया அருமையான தேவ பிள்ளைகளே और प्यारे परमेश्वर के लोग இந்த லைவ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் इस கேட்டுக்கொள்கிறேன் लाइव के द्वारा देखने वाले तुम्हें मैं एक विनती रखता हूँ நீங்கள் इதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க कि तुम इसे YouTube चैनल में देखकर सब्सक्राइब करो உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் ஃபார்வர்ட் செய்யும்படியாக और கேட்டுக்கொள்கிறேன் जिसे भी तुम जानते हो उन्हें शेयर करने के लिए विनती करता हूँ நீங்க அவரோடு இதை ஷேர் பண்ணுங்க இன்னும் अनेक பிள்ளைகள் கேட்டு இது பலன் அடையட்டும் और भी बहुत सारे लोग इसे देखकर मगन होने दो புதன்கிழமை தோறும் 7 மணிக்கு மாலை ஆராதனை இது இப்படியே லைவ் மூலமாக உங்களுக்கு और ஒளிபரப்பப்படும் बुधवार को भी शाम को 7 बजे लाइव की फेसबुक के पेज में हम लाइव जाते நீங்கள் हैं ஆயத்தமாய் அதை தேவ சமூகத்தில் இருந்து காத்திருந்து ஆராதனை செய்யும்படியாக और கேட்டுக்கொள்கிறேன் तुम सभी लोग इसमें तैयार रहकर और तुम देखने के लिए मैं विनती करता கர்த்தர் हूँ உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे ஆமென் आमेन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया